தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உங்க வார்த்தைகளை கேட்க நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. எங்களை குறித்ததான காரியம் நாங்கள் எதில் மாறணும்னு கர்த்தர் சித்தமாக இருக்கிறீரோ, எதை நாங்கள் கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் சித்தமாக இருக்கிறீரோ, கர்த்தர் அதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவங்க யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:19. 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்து நிற்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவர் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். இது யார் எழுதுனா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இளம் ஊழியராகிய தீமோத்தேயு தன் ஆவிக்குரிய மகனுக்கு அவர் எழுதுறாரு. தீமோத்தேயு நிருபம் என்றாலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ என்ன பண்ண, நிறைவேற்று, உண்மையாய் நீ நிறைவேற்று, கடைசி வரை தீங்கு அனுபவி. இந்த அதிகாரம் முழுவதும், இந்த கடிதம் முழுவதும் அதை தீமோத்தேயுவுக்கு அதை பவுல் எழுதுவதில், அதை அவருக்கு சொல்லித் தருவதில் அவர் மிகவும் ஆவல் உள்ளவளாக இருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது கர்த்தர் 2 முத்திரையை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். 2 முத்திரை. முதல் முத்திரை என்ன? முத்திரைனால என்னது? முத்திரைனால என்னது? அதுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஒரு ரகசியம் அதுல இருக்கு. அந்த முத்திரை உடைத்தா மாத்திரம்தான், அந்த முத்திரையை உடைக்கிற ஒரு காரியம் நமக்கு தெரிந்தா மாத்திரம்தான் அதை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். முதல் முத்திரை என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்க சந்ததிகளை அறிந்திருக்கிறார். உங்களை சும்மா விடுவதற்காக அவர் இது பண்ணல. கர்த்தர் உங்களை அறிந்து உங்களுக்காக இந்த அஸ்திபாரத்தை போட்டு அவர் தூக்கி எடுத்து, இவர் என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் சொல்றதுல அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தாவீதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது எல்லா விதத்திலையும் கர்த்தரை விசாரிக்கிறவனாக இருக்கிறான். ஆடு மேய்க்கிறதுலையும் கர்த்தரை விசாரிக்கிறான். கிண்ணற வாசிக்கிறதுலையும் கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்து விசாரிக்கிறவனாக இருக்கிறான். தன் சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துலையும் அவன் கர்த்தரை விசாரிக்கிறவனாக இருக்கிறான். சின்ன ஒரு ஆடு மேய்க்கிறதுலேருந்து ஒரு கர்த்தர் அவனை சிங்காசனத்துல உயர்த்துறது வரைக்கும் கர்த்தரை அவன் விசாரித்து செய்கிறவனாக இருக்கிறான். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தரிடத்துல செய்யறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆதியில இருந்து அவருடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? பழம் சாப்பிட்டது அவங்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? ஆகார் வனாந்திரத்துக்கு இந்த பிள்ளையை எடுத்துட்டு ஓடுகிற வேளையில, ஆகாரே நீ எங்க போகிறா? ஒவ்வொரு பாதைகளையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு பலி செலுத்த போகும்போது அவனுடைய இருதயம் என்ன என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பட்டயத்தை ஓங்கி வெட்ட போகிற நேரத்துல கூட அவன் எவ்வளவா விசுவாசிக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே போலதான் தாவீதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோ
கடினமான பாதை அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்தாலும் அந்த பிள்ளை என்னை அறிந்திருக்கும், அந்த பிள்ளை என்னை விட்டு விலகாது, அந்த பிள்ளை என்னை மறுதளிக்காது, அந்த பிள்ளை என்னை விட்டு போகாதுன்றத தாவீதை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எல்லா விதத்திலையும் கர்த்தர் அவன் முன்னிறுத்துகிறவனாக இருக்கிறான், முன்னிறுத்தி அவன் அசையாத ஒரு வாழ்க்கை அவன் வாழுகிறவனாக இருக்கிறான். அந்த தாவீது இவ்வளோ ஒரு கர்த்தருக்காக இருக்கிற தாவீது ரெண்டே இடத்துல தவறு பண்றார். முதல் காரியம் என்ன? பத்சேபால, உரியாவின் மனைவியாகிய பத்சேபால தனக்காக கொண்டது. ரெண்டாவது காரியம் என்ன பண்றாரு? இஸ்ரேலையும் யூதாவையும் லெக்கம் பார்க்கறதுல அவன் தவறு பண்ணுகிறான். ஒண்ணுமே இல்லாதது, அது எண்றதுக்கு அவசியமே இல்லை. அந்த இடத்துல எண்ணுவோம், அதுல எத்தனை ஜனங்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பட்டைய உருவத்தக்க, அவனுக்குள்ள ஒரு ஆசை, அவனுக்குள்ள ஒரு இது, எனக்கும் பட்டைய உருவத்தக்க யுத்த வீரர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு பெருமை அவனுக்குள்ள வர வேலையில, எண்ணுகிற வேலையில எத்தனை மாதம் எண்ணுனாங்க தெரியுமா? 9 மாதம் 20 நாள் எண்றதுக்கு யோவாபையும் இராணுவ தலைவரையும் அனுப்பியிருக்கான். ஆனா அந்த 9 மாதம் 20 நாள் அவங்க எண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் தாவீதோட இருதயம் வாதித்ததான். எப்படி இருக்கான் பாருங்க. அவ்வளோ 9 மாதம் தாவீதோட இருதயம் வாதிக்கல. அந்த எண்ணி முடித்து 9வது மாதம் 20 நாள் கழிச்சுதான் எண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவனுடைய இருதயம் வாதித்ததை பார்க்குறோம். இந்த 2 இடத்துல அந்த தாவீது மிஸ்டேக் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் 2வது காரியத்துல அந்த காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், 7 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா, 3 மாசம் உனக்கு சத்ரு உன்னை துரத்தணுமா, இல்ல 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா? இந்த இடத்துல தாவீது நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு காரியத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீது இந்த இடத்துல கர்த்தரை அறிந்திருக்கிறவனாக இருக்கிறான். என்ன சொல்றான்? நான் கர்த்தருடைய கரத்துல விழுவேனாக, நான் மனுஷனுடைய கரத்துல விழுவதை காட்டிலும் கர்த்தருடைய கரத்துல நான் விழட்டும், கர்த்தர் எனக்கு நலமானது செய்யட்டும். இதுதான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீது அறிந்திருக்கிறார், என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்தாலும் என் பிள்ளை எனக்கு தெரியும், என்கிட்டே திரும்ப தாவீது வருவான்றது தெரியும். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல சொல்றதுதான், நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நான் உங்களை என்ன காரியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, கோராகு புத்திரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோராகு புத்திரர் யாரு? லேவியோட கோத்திரத்திலேருந்து அவர்களும் ஒரு கோத்திரம், ஒரு கோராகு புத்திரர். அந்த புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா 25 பேரு ஆரோனுக்கும் மோசேக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன் கர்த்தர் உன்கிட்ட தான் பேசுவாரா, என் கிட்ட தான் பேச மாட்டாரா, என்கிட்டயும் கர்த்தர் பேசுவார், நாங்களும் பரிசுத்தவான்கள் தான் எதிர்த்து நிற்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு பரிசுத்தப்படுத்துங்க, நான் யார் என்னுடையவர்கள்ன்றதை நான் என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். அதே போல வருகிற வேலையில அந்த 250 பேருடைய தூப கலாசங்களை கர்த்தர் பட்சித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆரோனையும் மோசேயும் கர்த்தர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கணும். தன்னுடையவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார், தன்னுடைய ஆட்டை அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளை நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன். தம்முடையவர்களை அறிந்திருக்கிறவர், ஒரு ஆட்டை போல அவர் நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மளை அறிந்திருக்கிறார். என் பிதா என்னை அறிந்தது போல, நான் பிதாவை அறிந்தது போல நான் யார் அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கிறீங்களா? என்னை அறிவார் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, என் சொந்த மகன் என் சொந்த மகள்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க, என்னுடைய குமாரன் குமாரத்திகள் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க, என் சொந்த பிள்ளையே என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, என் சொந்த பிள்ளையே எனக்கு எதிர்த்து பேசுறாங்க, சொந்த பிள்ளைய மனதை நோகடிக்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீத அழகா ஒரு சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறாரு, நான் வலது புறத்துல கண்ணோக்கி பார்த்தேன், என்னை அறிவார் யாருமே இல்லை. இன்னைக்கு இந்த பூமியில நீங்க இருக்கீங்கன்னா உங்களை அறியறதுக்கு யாருமே இல்லை, உங்களை முழுமையா புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் தூக்கி எறியப்பட்ட நம்மளை எடுத்து அழகு பார்க்கிற தேவன். இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் சீ அப்படின்னு சொல்லி தூக்கி
தூக்கி போட்டு அந்த பாத்திரத்தில் அழுக்கும் இதுவும் கலந்து இருக்கிறத அவர் எடுத்து கிளீன் பண்ணி நம்மளை அழகு பார்த்து நம்மளை கனமுள்ள பாத்திரமாக அவர் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. இந்த இடத்துல கீழே வருகிற அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுல பொண்ணு, கல், வெள்ளி, மண் இதெல்லாம் இருக்கிறது. அந்த எல்லாவற்றிலிருந்தும் கனமுள்ள பாத்திரமும் இருக்கு, கனமில்லாத பாத்திரமும் இருக்கு. ஆனா கனமுள்ள பாத்திரம் ராஜாவுடைய கரத்துல இருந்து அது கிரியை செய்கிறதாக இருக்கு. ராஜாவுக்கு தேவையானதுல அது கனத்துக்குரிய பாத்திரம், அதை அவர் வார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய கரத்துல நம்ம கனமுள்ள பாத்திரமாக இருக்கோம். முதல் காரியம், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனம் எல்லா விதத்திலையும் அவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரியா நடந்துக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, கூக்குரல் இடுறாங்க. தேவன் ஒரு ரட்சகனை ஏற்படுத்துகிறாரு, திரும்ப நல்லா இருக்காங்க, திரும்ப பாவத்தில் விழுறாங்க, திரும்பவும் பின்வாங்கி போகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்னுடையவன் அப்படின்றதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை அறிகிற தேவன், நம்ம பாதைகளை அவர் அறிகிறார். யோபுல விதமாக சொல்லுகிறார், நான் போகும் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற நமக்கு சகல அறியப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை தேடி நீங்க வரீங்களா? சகலமும் அவர் உங்களை அறிகிறவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் என்ன பண்றாராம், அறிகிறார். இன்னைக்கு நீங்க என்ன சிந்தையோடு இங்க வந்திருக்கிறீங்க, என்ன பார்வையோடு இங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஏக்கத்தோடு இங்க வந்திருக்கிறீங்கன்றத இருதயத்தை மட்டும் அவர் பார்க்கிறவர் அல்ல, ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் என்ன பண்ணுகிறார், அறிகிறவராக இருக்கிறார். முதல் காரியம், நான் 2 முத்திரை சொன்னேன். முதல் முத்திரை, கர்த்தர் உங்களை அறிந்தவராக இருக்கிறார். 2வது காரியம், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். இதுதான் 2வது முத்திரை. நீங்க அவருடைய பிள்ளைகளை நீங்க அறிந்துட்டீங்கன்னா அநியாயத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம், விலகிடுவோம். இந்த இடத்துல அநியாயத்தை விட்டு விலக கடவன் இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல ஸ்டாண்ட் அவே அப்படின்றது. அப்படின்னா என்ன, தள்ளி நில்லு. அநியாயமான காரியம் நமக்கு என்னன்னு தெரியும். எது அநியாயமான காரியம், எது நீதியாய் நம்ம செய்யாத காரியம், நீதியான பார்வை இல்லாம, நீதியான பேச்சு இல்லாம, நீதியான குணம் இல்லாம, இதெல்லாம் நாம இருக்கிற வேலையில அநியாயமான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். அநியாயம் ராஜாவுக்கு அருவருப்பானது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அநியாயம் செய்கிறவர்களாக, கிறிஸ்தவன் நம்ம சொல்லுகிறவங்க கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவ கூட வைத்தவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவ கூடயே வைத்து அவருடைய சுவாபத்தை நம்ம வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கணும். அதனாலதான் கிறிஸ்தவன் சொல்லுகிற எவனா இருந்தாலும், அவன் படித்தவனா இருக்கட்டும், பட்டதாரியா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், நல்ல உயர்ந்தவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், கிறிஸ்துவை தரித்த எவனோ அநியாயத்தை விட்டு விலக கடவுள். அதனாலதான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்ன பண்ண, அநியாயம் செய், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். ஒரு நாள் வரும், இந்த இடத்துல எப்படி ஒரு கல் மண் உள்ள காரியம் ஒரு அக்கினி வழியாக போகிற வேலையில கல் மண் வைக்கோல் மரம் இதெல்லாம் எரிந்து போயிடும், சிலவற்றை எரிந்து போயிடும். எதெல்லாம் எரிந்து போகாம இருக்கிறதோ அது அக்கினினால சோதிக்கப்பட்டு அது மேல பொன்னாக விளங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறாரு. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை செய்கிறவர்களாக இருங்க. கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருங்க. கிறிஸ்துவை தரித்து அவரை கூட வைத்து நடக்கிறவர்களாக இருங்க. என் மேல ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறதா. கர்த்தர் போட்ட அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது உங்க வாழ்க்கையில. ஒரு இந்த ஃபவுண்டேஷன், இந்த சபை எழும்பணும் அப்படின்னா இதுக்கு கீழே என்ன பண்றாங்க, முதல்ல அஸ்திபாரம் போடுறாங்க. ஒரே ஃபுல்லாக அஸ்திபாரம் போடுறாங்க. அங்கே இங்கே ஒரு 3-4 இடத்துல குழி தோண்டி நல்லா ஆழமாக தோண்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கட்டடம் என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு 2 அடி தான் போட்டிருக்கேன்னா கட்டடம் எழுப்ப முடியுமா? இல்லை எழுப்பின கட்டடத்து மேலே நீங்கள் இன்னொரு கட்டடம் கட்ட முடியுமா? சரிந்து போகிறதா இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அஸ்திபாரம் ஆழமாய் போகுதோ அஸ்திபாரத்தை ஆழமாக போடுங்க. உங்கள் தேவன் மேலே உங்கள் அஸ்திபாரம் ஆழமாக போட்டுட்டு. அதனால தான் வசனம்
சொல்லுகிறது, கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவ மேல நீங்க இன்னைக்கு அஸ்திபாரம் போடுகிறவர்களாக இருந்து நீங்க கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களானா உங்க கட்டடம் நிலைத்து நிற்கும். பெரும் காற்று அடிக்கலாம், பெரும் தண்ணீர் மோதலாம், என்ன காரியம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற காரியம் வந்தாலும் உங்களுடைய கட்டடம் என்ன பண்ணும்? நிலைத்து நிற்கும். அதனாலதான் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்து இருக்குதான். கர்த்தர் போட்ட அஸ்திபாரம் இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? பூமிக்கு அவர் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு, பர்வதங்களுக்கு அவர் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு, வானங்களுக்கு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு, கடலுக்கு மேலாக அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு. ஆதியில போட்ட அஸ்திபாரம் இன்னைக்கும் நிலை நிற்குது. எத்தனை ஜனங்க வந்தாலும் நிலை நிற்குது. இன்னைக்கு இதெல்லாம் வெளியரங்கமான ஒரு அஸ்திபாரம். ஆனா தான் சொந்த குமாரனையே ஒரு மூளை கல்லாக வைத்து அந்த இடத்துல பிதா தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்புறாரு. ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று. அந்த மூளை கல்ல அஸ்திபாரம் போடப்பட்டு இன்னைக்கு அந்த அஸ்திபாரத்துல நாம கட்டப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய அஸ்திபாரத்துல நாம கட்டப்பட்டவர்களாக இருக்கிற வேளையில நம்ம கட்டடம் ஸ்ட்ராங்கா எழும்புவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு உங்க கட்டடம் ஸ்ட்ராங்கா வேணும். என் கட்டடம் விழக்கூடாது, என் கட்டம் சரிந்து போகக்கூடாது, என் கட்டம் அழிந்து போகக்கூடாது நீங்க நினைக்கிற வேளையில ஜெபத்தை அஸ்திபாரமா போடுங்க. உங்களுடைய அஸ்திபாரம் அந்த கல்லு ஜல்லி மண்ணலை போல எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு நேரத்தை நீங்க ஒதுக்குறீங்களோ உங்களுடைய கட்டடம் ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும். இங்கே கேசல்கிராண்ட் பக்கத்துல வந்திருக்குது. அவன் முன்னாடியே பிளான் போடுறான், ஸ்கெட்ச் போடுறான். இவ்வளோ பெரிய கட்டடம் எழும்பணும், இவ்வளோ காரியம் ஆகும், இவ்வளோ பண தேவைகள் இருக்கும். கட்டடத்தை அவன் முன்னாடியே பிளான் போட்டு கையில அந்த பணம் இருந்தா மாத்திரம்தான் கட்டடத்தை என்ன பண்ணுவான்? கட்டுவான். கையில காசு இல்லாம பெரிய பிளான் போட்டு பாதி கட்டடம் எழுப்பிட்டு பாதி கட்டடத்தை விட்டுட்டு போக என்ன பண்ண மாட்டான்? விரும்ப மாட்டான். அதனாலதான் வசனம் இவ்விதமாக போட்டுருக்கு. லூக்கா 14:29. வீடு கட்டுகிறவன் வீடு கட்ட முடியாம திராணி இல்லாம இருக்கிற வேலையில பார்க்கிற ஜனம் என்ன பண்ணுமா? பரியாசம் பண்ணுமா. அதனால கர்த்தருடைய வீட்டை நீங்க இந்த பூமியில கட்டுங்க. உங்க மூலமா அந்த கட்டடம் எழும்பட்டும். நீங்க அந்த அஸ்திபாரம் போட்டு உங்க கட்டடத்தை நீங்க எழுப்ப எழுப்ப உங்க மூலமா அநேக கட்டடங்கள் எழும்பும். உங்க மூலியமா கர்த்தர் அநேக கட்டடங்களை எழுப்புவோம். உங்க கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அநேக ஜனங்க உங்களுடைய கட்டடத்துக்குள்ளாக வருவாங்க. உங்களுடைய கட்டடத்துக்குள்ளாக வருகிற அவங்க பலப்பட்டு அநேகருக்கு நீங்க கட்டுகிறவர்களாக இருப்பீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை மீண்டும் கட்டுவார்கள். மீண்டும் நீங்க கட்டப்படுவீங்க. தலைமுறை தலைமுறையாக அஸ்திபாரம் போட்டு இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல நீ கட்டப்படுவ. இவ்வளோ நாள் பாழாய் கடந்துருச்சு. அந்த அஸ்திபாரம் இவ்வளவு நாள் பாழாய் கடந்தது. அதை பார்ப்பார் யாரும் இல்லை. உங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யாரு? எடுத்துக்காட்டு மரிய செல்வி ஆண்டி இருக்காங்க. அவங்களிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யாரு? அவங்களுடைய குமாரன். கர்த்தர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கு அதான் உதாரணம். அவர்களிடத்தில் தோன்றினவர்கள். ரூபி பாட்டி மூலமா மரிய செல்வி ஆண்டி தெரிந்து கொண்டு, மரிய செல்வி ஆண்டி மூலமா பாஸ்டர் ஜான்சனை தெரிந்து கொண்டு பாழாய் கிடந்த ஸ்தலத்தை என்ன பண்றாங்க? மீண்டும் கட்டுவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. அதனால தைரியமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய அஸ்திபாரம் கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல போடப்படட்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? உங்களை அறிந்த தேவன் உங்களை கைவிடுவதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை விட்டு போவதற்காக தெரிந்து கொள்ள இங்க தெரிந்து கொண்ட தேவன் உங்களை இம்மை வரைக்கும் சேர்த்து அழகு பார்க்கிறதுல இங்கே உங்களை உருவாக்கி அங்க உங்களை கொண்டு வந்து அங்க அவரிடத்துல வைத்து அவர் மகிழ்விக்கிற தேவனாக இருக்கிறார். காரியம் இங்க பூமியில இருக்கிற வேலையில உருவாக வேண்டிய இடத்துல நம்ம உருவாகுவோம். எதை விடணுமோ அதை நம்ம விடுவோம். எதுல நம்ம இன்னும் உருவாகணும், எதுல நம்ம இன்னும் பழகணும், எதுல நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோமோ அதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற வேலையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அந்த கேட்ட வார்த்தையின்படி அப்பா உம்முடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது போல அப்பா எங்கள் மேலே நீங்கள் போட்டிருக்கிற அஸ்திபாரம் நிலைத்திருக்கட்டும்ப்பா. எங்கள் ஜப வாழ்க்கைன்ற அஸ்திபாரம் நிலைத்திருக்கட்டும். கர்த்தருக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க கிருபை கொடுங்க. அவரிடத்துல நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் காட்டின வழியில நான் இன்னும் நடக்காதவனாக இருக்கிற வேளையில் நான் பொய்யன் எனப்படுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய பாதையில நாங்கள் நடக்க கர்த்தர் பலன் தாங்க.
எல்லாவற்றிலும் நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய எல்லா இன்னல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நம்ம உங்கள் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எதுலெல்லாம் நாங்கள் மாறணுமோ கர்த்தர் எங்களை மாற்றுங்க. எதுலெல்லாம் நாங்கள் உருவாகணுமோ அதில் கர்த்தர் எங்களை உருவாக கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.